வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிகினருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் யூஸ் ஆகிற சின்ன சின்ன சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு ஒர்க் இருக்குது இல்லை ஏதாச்சும் ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னா அப்போ வந்துட்டு நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட சொல்லுவோம் இல்லையா, சரி எனக்கு நீ திங்கக்கிழமை ஞாபகப்படுத்து நான் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்லாம். இந்த எனக்கு திங்கக்கிழமை ஞாபகப்படுத்து அப்படிங்கிறத ரிமைண்ட் மீ ஆன் மண்டே, ரிமைண்ட் மீ ஆன் மண்டேன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஏதாச்சும் சண்டை அப்படின்னா அப்போ வந்துட்டு நம்ம கன்வின்ஸ் பண்ணுறப்ப சொல்லுவோம் இல்லையா, சரி நீ எதுவும் பேசாத நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன் நீ எதுவும் சொல்லாத அப்படின்லாம். இந்த நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறத ஐ வில் மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட், ஐ வில் மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ டக்குனு யாருக்காச்சும் அடிபடுறது அப்படின்னா அப்போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிவிட்டு கேட்போம் இல்லையா, வலியை பொறுத்துக்க முடியுதா இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்லாம். இந்த வலியை பொறுக்க முடியுதா அப்படிங்கிறத கேன் யூ பேர் த பெயின், கேன் யூ பேர் த பெயின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம கிளாஸ்லையோ இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துலையோ புதுசாக ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுறாங்க இல்லை நம்ம புதுசாக ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிப்போம் இல்லையா, நீ அவளை பற்றி என்ன நினைக்கிற, அவள் நல்லா படிப்பாளா இல்லை அவள் நல்லா வேலையெல்லாம் பார்க்குறாளா அப்படின்லாம். இந்த நீ அவளை பற்றி என்ன நினைக்கிற அப்படிங்கிறத வாட் டு யூ திங்க் அபவுட் ஹர், வாட் டு யூ திங்க் அபவுட் ஹர்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஒரு திங்ஸ் இருக்குது அப்படி இல்லைனா நம்ம ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு நமக்கு அது யூஸ் ஆகலை அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவோம் இல்லையா, இந்த உனக்கு இது தேவைப்படும் நீ வேணால் வாங்கிக்க அப்படின்லாம். இந்த உனக்கு இது தேவைப்படும் அப்படிங்கிறத யூ வில் நீட் இட், யூ வில் நீட் இட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு சில விஷயத்தெலாம் எப்போதுமே மறக்க முடியாது இல்லையா, சிலருக்கு அவங்களோட ஸ்கூல் காலேஜ் லைஃப்பை மறக்க முடியாமல் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹாப்பியாக இருந்த மூமெண்ட்டோ இல்லை நம்ம சேடாக இருந்த மூமெண்ட்டையோ மறக்க முடியாது அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம்ல, என்னால் அதை மறக்கவே முடியாது எனக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்லாம். இந்த என்னால் அதை மறக்கவே முடியாது அப்படிங்கிறத ஐ கேன் நெவர் ஃபர்கெட் இட், ஐ கேன் நெவர் ஃபர்கெட் இட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு தேவையில்லாமல் இப்போ யாராச்சும் சண்டை போடுறாங்க நம்மக்கிட்ட வந்துட்டு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு நம்ம சொல்லுவோம்ல, என்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத போய் உன் வேலையை பாரு அப்படின்லாம். இந்த என்கிட்ட பிரச்சனை பண்ணாத அப்படிங்கிறத டோன்ட் மெஸ் வித் மீ, டோன்ட் மெஸ் வித் மீன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஒருத்தவங்க எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க, இப்போ ஒன்று வேணும்னா அது எனக்கு வேணும் இல்லை நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, அவன் ரொம்ப பிடிவாதமாக இருக்கான் அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்லாம். இந்த அவன் ரொம்ப பிடிவாதமாக இருக்கான் அப்படிங்கிறத ஹீ இஸ் ஸோ அடமெண்ட், ஹீ இஸ் ஸோ அடமெண்ட்னு சொல்லலாம். லாஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமான பழக்கம் இருக்கும் இல்லையா, ஒரு சிலர் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க இல்லை சிலர் வந்துட்டு அதிகமாக கோவப்படுறாங்க அப்படின்னா அப்போ போய்ட்டு அட்வைஸ் பண்ணுறப்ப சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரிலாம் இருக்காதா பழக்கத்தெல்லாம் மாற்றிக்க அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் அவங்களால மாற்றிக்க முடியலை அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவாங்களே, என்னால் என் பழக்கத்தை மாற்றிக்க முடியல அது அப்படியே பழகிடுச்சு அப்படின்லாம். இந்த என் பழக்கத்தை மாற்றிக்க முடியலை அப்படிங்கிறத ஐ கான்ட் சேஞ்ச் மை ஹேபிட்ஸ், ஐ கான்ட் சேஞ்ச் மை ஹேபிட்ஸ்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.